வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஞாபகத்திறனை மேம்படுத்தும் வல்லாரைக்கீரை தோசை எப்படி வீட்டிலேயே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு வல்லாரைக்கீரை நல்லா தண்ணியில் அலசிட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அது கூடயே வந்து ஒரு 10 மிளகு வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து ஃபைனாக வந்து நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லி தோசை மாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிச்ச மாவு எடுத்துடாதீங்க. அன்றைக்கி மாவு அரைச்சிருப்பீங்களா, நேற்றுக்கு அரைச்சி இன்றைக்கி இட்லி ஊற்ற ரெடியாக வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இதை மாவில் வந்து சேர்த்தாச்சுங்க. இதை வந்து மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கலரில் வருங்க. அடுத்து வந்து தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பக்குவமாக வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சுக்கலாங்க. இப்போ தோசைக்கல் ஹீட் ஆனதுமே நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த வல்லாரைக்கீரை வந்து சாப்பிட்றோம்ல, இதில் என்னென்ன பயன்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க வேணாவா? ஸோ பாயிண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஞாபகத்திறன் சக்தியை வந்து மேம்படுத்துங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ சரிங்களா, பெரியவங்களும் எடுத்து வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து வல்லாரைக்கீரை வந்து தோசையாவோ இல்லாட்டி வந்து துவையலாவோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தசை பிரச்சனைகளும் வந்து நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்தாமல் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க இப்போ தோசை வந்து வந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்துங்க நல்லா செவக்க வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக வந்து சட்னி ஏதாவது எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து சாம்பார் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டாட்டா, பாய்.